வணக்கம் சார். வணக்கம். அந்த தூய்மை பணியாளரை ரஜினி சார் பாராட்டியிருக்காரு. அவங்களுக்கு வந்து தங்கச்சங்கிலிலாம் வந்து போட்டிருக்காரு சார். அவருடைய ஒரு உயர்ந்த உள்ளத்த இது வந்து காட்டுதா சார்? இல்லை, மிகப்பெரிய உயர்ந்த உள்ளம் வந்து ரஜினி வந்து உண்மையாக சொன்னோம்னா விமர்சனம் வந்து ரஜினி பிடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, அவர் வந்து கருமிங்க, அவருக்கு எந்த எந்த கையில் கூட காக்கா ஓட்ட மாட்டார், இப்படிலாம் சொல்லுவாங்க வந்து. ஆனால் ரஜினியோட இன்னொரு முகம்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம மறுக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு மனிதன் வந்து வெறும் சூப்பர் ஸ்டாரா அப்படின்ற ஒரு பட்டத்தோடு மட்டும் இருந்திருக்காங்களே, கோடான கோடி ரசிகர்கள் அவர்கிட்ட இருக்காங்கன்னு தாண்டி உதவின்ற ஒரு விஷயம் அவங்க மனசுலேயே இருக்கும் இல்லைங்களா. அதெல்லாம் எத்தனையோ அது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அது பத்மா அப்படின்ற ஒரு தூய்மை பணியாளர் டி நகரில் முப்பாத்தம்மன் கோவில், மிக பிரபலமான கோவில், அந்த பகுதியில் வந்து அவங்க தொடர்ந்து அந்த தூய்மை பணியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு 45 சவரன் நகை கிடைக்கிது அவங்க கையில். இந்த செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க. அந்த நகையை எடுத்து உரியவர்களிடம் ஒப்படைச்சிருக்காங்க. அவங்க பத்மான்ற அவங்களும் அவங்களுடைய கணவர் ஆட்டோ ஓட்டுநரும். அந்த ஆட்டோ ஓட்டுநர் அவர் சில வருடங்களுக்கு முன்னாடியே அவருடைய ஆட்டோவில் 1 லட்ச ரூபாய் ஒருத்தர் விட்டு போயிருக்காங்க. அவர் பாருங்க எப்படியாப்பட்ட ஒரு மனசாக இருக்கார். அதை எடுத்து போய் போலீஸில் ஒப்படைச்சு அவங்க தேடி கண்டுபிடிச்சி அதை கொடுத்துருக்காங்க. அப்படி முதல்வர் ஸ்டாலின் முதல் கொண்டு அப்புறமா அந்த டி நகர் பகுதியுடைய நகைக்கடை உரிமையாளர் சங்க தலைவர்லாம் கூப்பிட்டு அவங்களை பாராட்டின. அப்புறம் லலிதா ஜுவல்லரியுடைய ஓனர் அவங்களுக்கு வந்து வெள்ளியில் பொருட்கள் கொடுத்தது, பரிசு கொடுக்கறத தாண்டி எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அந்த அம்மாவுக்கு வந்து. இதெல்லாம் தாண்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் உங்களுக்கு வந்து கூப்பிட்டுருக்காரு ரஜினி சார் அப்படின்னு ஒன்று. அத்தனை ஃபேமிலியில் அத்தனை பேரும் வந்து பயங்கர உற்சாகமாயிட்டாங்க. பயந்து நாங்கள் வந்து பார்த்தே ஆகணும், அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணுன்னு அந்த மாதிரி கிட்டத்தட்ட தூங்கவே இல்லையா வந்து ஒரு நைட் முழுக்க வந்து. ஒரு நேர்மைக்கான அடையாளம் எங்கே வந்துருக்குதுங்க. காலையில் அதே போல் வரவழைச்சு அவங்களுக்கு சாப்பிட்டீங்களான்னு சொல்லி உபசரித்து, எப்பவுமே ரஜினி சார் அவரை போய் மீட் பண்ணால் முதல் வேலையாக அவங்க வீட்டிலேருந்து ஒரு காஃபி ஒன்று வரும், அவருக்கும் ஒரு காஃபி வரும். அங்கே ஒரு பியூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வந்து அது மீட் பண்ண உங்களுக்கு தெரியும். 2 பேருக்கும் ஒரு காஃபி வரும். ஆனால் அவர் குடிக்க மாட்டார் வந்து. அவர் அதை குடிக்கல, அவங்க குடிச்சிட்டா அது அப்படியே இருக்கும் வந்து. ஏன்னா ஆர்டர் பண்ணும்போது தனக்கும் ஒன்று வரணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் வந்து. சாப்பிட மாட்டாங்க. அது மாதிரி எல்லாரும் கேள்விப்பட்டு அவங்களுக்கு ஒரு தங்க சங்கிலியை கொடுத்து என்ன நிலைமையில் இருக்குங்க, எப்படி உங்கள் ஃபேமிலி இருக்குது, நீங்கள் கூட அந்த ஆட்டோ டிரைவர் அவங்க கணவரை கேட்டிருக்காரு, நீங்கள் கூட இது மாதிரிலாம் வந்து இது பண்ணியிருக்கலாமே, எவ்வளோ பெரிய மனசு இது அப்படின்னு சொல்லி ஒரு புடவையை எடுத்து கொடுத்து அத்தனை பேரும் சேர்ந்து இந்த ஃபேமிலியே ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கூட நம்ம வீடியோவில் கூட பேசியிருந்தேன் நான். மதுரையை சேர்ந்த புரோட்டா கடைக்காரர் 5 ரூபாய்க்கு புரோட்டா போடுறாருன்னு அவர் இங்கே வர வச்சு ஹோட்டலில் தங்க வச்சு அவர் கூட ஃபோட்டோ எடுத்து அவருக்கும் ஒரு தங்கச்சங்கிலி போட்டு, என்னப்பா ரஜினி பூரா பப்ளிசிட்டி தேடுறாரா அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. பப்ளிசிட்டி தேடுறதா தான் ரஜினி இதை விட பெரிய இதுவில் போயிருக்கலாம். அது நிறைய உதவிகள் இருக்குது ரஜினி பண்ணதுக்கு. இன்னும் கேட்டால் வந்தீங்கன்னா எனக்கு சரியாக எந்த ஊர்னு தெரியல, ஸ்கூல் விட்டு ஒரு பையன் அப்படி நடந்து வந்துட்டு இருக்கான், ஒரு பேகை மாட்டின்னு ரொம்ப ஒரு ஏழ்மையான நிலையில் இருக்கிற ஒரு பையன். ஒரு ரோட்டோரமாக ஒரு கட்டு ஒன்று இருந்துருக்குது. அவன் எடுத்து ஏதோ ஒன்று எடுத்து பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாம் ரூபா நோட்டு ஒரு 50,000 ரூபா எடுத்து போய் அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறான். அவங்க அப்பா வந்து ஒரு சாதாரண தொழிலாளி. அவர் ராஜா இது நம்ம காசு இல்லைன்றாரு. அவனும் சொல்கிறான் இது நம்ம காசு இல்லைப்பா, போலீஸில் ஒப்படைச்சிடலான்னு சொல்லி போலீஸில் கொண்டு போய் ஒப்படைச்சோன்னா அவங்க உரியவர்கிட்ட போய் சேர்த்துறாங்க. அது செய்தித்தாளில் இப்போ இது மாதிரி சோஷியல் மீடியாலாம் இல்லாத காலகட்டத்தில் செய்தித்தாளில் செய்தியாக வருது. ரஜினிகாந்த் அவர்கள் இம்மிடியட்டாக அந்த பையனை கூப்பிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு இந்த வீட்டில் வந்து ஒரு ஒரு விருந்து கொடுத்து அவங்களுக்கு அந்த பையனுக்கு வந்து பரிசு பொருள் கொடுத்து, இப்படி உனக்கு எப்படா ஒரு எண்ணம் வந்தது அப்படின்போது, இது நம்ம காசு இல்லை அங்கிள் அப்படின்னுக்கிறான். அது அப்படி கட்டி பிடிச்சின்னு இருக்காது. பல விஷயங்கள் இது மாதிரி சொல்லலாம் வந்து. ரஜினியோட குணம் அதுதான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பல விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு சார். அவர் வந்து நிறைய ஹெல்ப் பண்ண மாட்டார் அப்படிலாம். ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே அவர் வந்து அவர் மனசுக்கு அவர் சூப்பர் ஸ்டார் தான் சார். அதே மாதிரி சார் அவருடைய இந்த 75 வயசுலையுமே ஒரு பக்கம் வந்து தொடர்ந்து படங்கள் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான சமூக விஷயங்களுமே வந்து பண்ணிகிட்ருக்காரு. எப்படி சார் தன்னை ஆக்டிவாக வச்சுக்கிறாரு அவர்? அது பெரிய ஒரு காட் கிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாம். அது உங்களுக்கு ஒரு கரிஷ்மான்வாங்க, எல்லாருக்கும் அது அமைஞ்சிட வந்தது. அதை தாண்டி வந்து தன்னை வந்து ஒரு புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறது இருக்குல்ல, அது பெரிய விஷயம். அவரே சொல்லியிருக்க அந்த யோகா தான் என்னை வந்து அவ்வளோ இதுவாக இருக்குது. 2வது வந்து நான் பழைய ரஜினிலாம் வேற, பழைய ரஜினிலாம் இருந்திருந்தா நேற்று காணாமல் போயிருப்பான். நான் ரஜினி மாரி அவ்வளோ கெட்ட குணங்கள்னா கெட்ட பழக்கங்கள் இருக்கிற ஆர்டிஸ்ட் யாருமே இருந்திருக்க மாட்டோம். ரஜினியே சொல்லியிருக்காரு, நான் வந்து ஒரு மரணத்தோடைய விளிம்புக்கு போய் அங்கேருந்து வாயிலேருந்து என்னை மீட்டு கொண்டு வந்தது ரசிகர்கள் தான். அப்படி வந்த பிறகு நான் ஒரு முடிவு பண்ணேன், என் வாழ்க்கையில் தண்ணியே தம்மு இனிமேல் தொடவே கூடாதுன்னு. அதை ஒவ்வொரு மேடையாக போய் பிரச்சாரம் பண்ணார். அதை கூட நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க, எப்பா இவர் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. இல்லை, இந்த வயசில் ஒருத்தன் என்ன மாதிரி தண்ணியை தம்மு அடிச்சிருந்தா அவன் ஒன்று செத்து போயிருப்பான், இல்லைன்னா வந்து செயலிழந்து போயிருப்பான், கை கால் விளங்காமல் அப்படியே படுத்துருந்துருப்பான். ஆனால் நான் இன்றைக்கி ஆக்டிவாக இருக்கேன்னா
அது நான் செஞ்ச புண்ணியத்தை தாண்டி ரசிகர்கள் என் மேலே வச்சிருக்கிற அன்பு. நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ ஒரு மண்சோறு சாப்பிட்டவங்க, சர்ச்சில் வேண்டினவங்க, மசூதி முன்னாடி நின்று எனக்காக பிரார்த்தனை செஞ்சவங்க, அவங்களுடைய இதுதான் எனக்கு வந்து காப்பாற்றிருக்கு. அவங்களுக்காக நான் சொல்கிறேன், நான் இது வேணாம், ரெண்டுத்தையும் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் ரெண்டுத்தையும் தொடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் அது. அதை தாண்டி இன்றைக்கும் ஒரு ஏர்போர்ட்டுக்கு போனால் புது வழியில் தான் போகிறாரு, வந்து மக்கள் போகிற அந்த புது வழியில் தான் போகிறாரு. அத்தனை பேரும் நின்று செல்ஃபிக்கு நின்று இது பண்ணுறாரு. அங்கே மீடியா நின்று கேட்டால் வந்து அப்டேட் கொடுத்துட்டு போகிறாரு. அதை தாண்டி அந்த சுறுசுறுப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த சுறுசுறுப்பு தான் ரஜினிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பலம், மிகப்பெரிய வந்து இது. நீங்கள் 70 வயசு 74 வயசுக்கு மேலே இப்படி நம்மளை வந்து மக்கள் கொண்டாடுறாங்கன்னு போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனுஷனுக்கு வந்து அந்த உற்சாகம் வந்துடும். இங்கே ரஜினி அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு படம்லாம் நடிப்பார். இப்போ வருஷத்துக்கு விட்டால் போதும் 4 படம் 5 படம் நடிப்பார் பொழுது அந்த அளவுக்கு ஆக்டிவ் ஆகிட்டார். சார் ஒரு பக்கம் ஜெயிலர் 2 படத்துக்கான அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஷாருக் கான் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்களாக இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, ஷாருக் கான் நடிக்கிறது வந்து உண்மை. அது ஆக்சுவலாக அந்த அந்த அப்டேட் அந்த ப்ரொமோஷன் பண்ணி அதை வெளியிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அதை ஒரு சைலண்ட்டாக வச்சுருந்து ஒரு கேமியோ ஒன்று பண்ணியிருக்காரு. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேமியோ வந்து. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரகசியமாக நெல்சன் வந்து அதை எங்கேயும் வாயை திறந்துடக்கூடாதுன்னு. இன்னொரு காரணம் என்னென்னா ரஜினியை சொன்னதான் வந்து தயவு செய்து எங்கேயும் போய் பில்டப் கொடுக்காதீங்கிறது. இந்த கூலியில் பில்டப் கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பில்டப் எங்கேயுமே கொடுக்காதீங்க. நம்ம படம் வரணும், நம்ம படம் பேசணும். நீங்கள் எதையுமே வைத்தன நெல்சன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக எந்த ஃபங்க்ஷன்லையும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அவரே அவாய்ட் பண்ணுறாரு. வந்து அவர் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி கூட அவர் போகிறதே கிடையாது. வந்து வேணாங்க, விட்டுருங்க, அந்த படம் எனக்கு நல்லபடியாக வந்தாகணும். எப்படி ஜெயிலரில் நான் மாபெரும் ஒரு ஹிட் அடிச்சனோ, ஜெயிலர் 2 அப்படியாப்பட்ட ஒரு மாபெரும் ஹிட்டை நான் கொடுத்தாகணுன்ற மிகப்பெரிய கட்டாயத்தில் இருக்கார். அதனால் படத்து மேலே ஓவர் ஐப்பை எந்த விதத்துலையும் கொண்டு வரக்கூடாது. இதையோ கூட ஷாருக் கான்தே கூட அதுவாக வெளிவந்த ஒரு ஒரு விஷயந்தான். அதை தாண்டி படத்தை அதாவது வந்து பெரிய இதுவே இல்லாமல் இந்த 1000 கோடி வரைக்கும், 500 கோடி வரைக்கும், 1500 கோடி வரைக்கும் இதெல்லாம் இல்லாமல் சைலண்டாக விடுங்க, அந்த படம் பெஸ்ட்டு போயிடும். அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டு நெல்சனுக்கு அந்த படத்து மேலே இருக்குது. ஒரு பக்கம் ஜெயிலர் 2 அப்டேட்ஸை வந்து ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க சார். இன்னொரு பக்கம் சிபி சக்கரவர்த்தி படத்தின் மீதான எதிர்பார்ப்பு இப்போவே அதிகமாகிடுச்சு. ஏன்னா மீண்டும் ஒரு இளம் இயக்குனரோட சூப்பர் ஸ்டார் ஜோடி சேர்றாரு. அந்த படத்துக்கான வேலைகள் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு சார்? நிச்சயமாக அந்த படம் வந்து ஒவ்வொருத்தராக முதல்ல பேசப்பட்டு, அப்புறம் சிம்பு ஒவ்வொருத்தராக பேசப்பட்டு, அந்த போது சுந்தர் சி உள்ள வந்து சுந்தர் சி அவராக ஒரு அறிக்கையை வந்து கொடுத்தது. அது பயங்கரமான கடுப்பாக ஆகிப்போச்சு. கமல் தயாரிப்பில் ரஜினி நடிக்கக்கூடிய அந்த படம், அந்த படத்திற்கு சுந்தர் சி டைரக்ட் பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் வந்த உடனே அவ்வளோ பரபரப்பாயிடுச்சு. அது என்னென்னா ஒரு லைட்டரான ஒரு கதை வந்து. நீங்கள் சமீபத்தில் லோகேஷ் கனகராஜ் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருப்பார், நான் ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் தனித்தனியாக கதை சொன்னேன். 2 படமே வந்து ஒரு ஆக்ஷன் படம், இனிமேல் ஆக்ஷன் வேணாங்கன்ட்டாங்க. அதை தான் ரஜினியை விரும்பியிருக்காரு. அது போதும், ஆக்ஷன் போதும், ஒரு தம்பிக்கு அந்த ஒரு மாதிரியான ஒரு காமெடியான ஒரு லைட்டரான படம் அப்படின்னு ரஜினி விரும்புகிறார். ஒரு சீரியஸான படம் வேணாம் அப்படின்னு. அப்படி தான் இதுவாச்சு. அது என்ன காரணம் தெரியல, சுந்தர் சி திபுன்னு ஒரு அறிக்கை போட்டது. அந்த அறிக்கை மேலே ரஜினிக்கும் கமலுக்கும் பயங்கர கோபம் ஏற்பட்டது. சரி, அவங்க இவங்கன்னு இது பண்ணுவானே, சிபு சக்கரவர்த்தி ஆல்ரெடி வந்து கதை சொல்லி அது வெயிட்டிங்கில் இருந்துருக்குது. வந்து டக்குன்னு ஒரு கூப்பிட்டு படம் பண்ணுங்கன்றார். ஏன்னா சிபு சக்கரவர்த்தி இந்த சொன்ன கதையை கரெக்டாக பண்ணுவாரான்னு ஒரு முதல்ல வந்து அவருக்கு ஒரு டவுட் வந்திருக்கு ரஜினிக்கு. ரஜினியோட பெரிய பலம் என்ன தெரியுங்களா, எப்போ போனாலும் அது ஒரு புதுமுக நடிகர் மாதிரி இந்த செட்டுக்குள்ளே போகிறது, புதுமுக நடிகர் மாதிரி அந்த டைரக்டர் சொல்கிறத கேட்குது. அந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா அவருடைய பேரன் வயசு கூட இருக்கும். ஆனால் அவரை சாருன்னு சொல்கிறது, அவர்கிட்ட 1 மோர் எடுத்துக்கலாமா, கரெக்டாக வந்திருக்குதா, நான் சரியாக பண்ணியிருக்கிறேன்னா, எனக்காக வந்து நீங்கள் ஏதாவது ரீட்டை கேட்காம இருக்காதீங்க. இதெல்லாம் தாங்க வந்து இதெல்லாம் இந்த வயசில் அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா எவ்வளோ ஈகோ இருக்கும் தெரியுங்களா. என்னெல்லாம் வந்து நீ வந்து நான் இருக்கிற இடத்துக்கு தான் நீ வந்து எடுக்கணும், எனக்குலாம் வந்து தங்கத்திலே செஞ்ச கேரவன் கொடுக்கணும், இது மாதிரிலாம் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு சேர் போட்டுன்னு வெளியே போட்டு உட்காந்துக்கிட்டு, அந்த காலத்தில் லைட் மேனு, அந்த காலத்தில் இந்த மேக்கப் மேனு, இவர் கூட ஒர்க் பண்ண ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, அவங்களாம் கூப்பிட்டு என்ன பண்ணுறீங்க, ஏது பசங்களாம் எப்படி இருக்காங்க, பேரம்பத்திலாம் எப்படி இருக்காங்க, இப்படி கேட்கறதுக்கே ஒரு பெரிய மனசு வேணுங்க. வந்து அதுதான் ரஜினியோட மிகப்பெரிய பலம். சிபி சக்கரவர்த்தி இயக்க போகிற அந்த படம் ஜெயிலர் 2க்கு பிறகு மிக விரைவில் தொடங்குறாங்க. அதனுடைய அந்த போஸ்டர்ஸ் கூட வந்திருந்தது. கையில் ஒரு கத்திரிக்கோள் வச்சுருக்க மாதிரி ஜானி படத்தெல்லாம் அப்படி ஞாபகப்படுத்திச்சு. வந்து அதுக்கான எதுவும் கிடையாது. வந்து ஜானி வந்து ரஜினியோட எவர்கிரீன் மூவி அது. அதனால் அதுக்கடுத்த அப்டேட்டாக அது வரக்கூடும் ஜெயிலருக்கு அடுத்து. இந்த 2 படத்துக்கும் ஒரு உச்சபட்ச எதிர்பார்ப்பு இருக்குது. அதை தாண்டி ஒரு அல்டிமேட் எதிர்பார்ப்பு வந்து இந்த ரஜினி சார் அண்ட் கமல் சார் அவங்க சேரக்கூடிய படத்துக்கு தான் சார். அது வந்து நெல்சன் இயக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி தகவல் இருக்குது. அனிருத் மியூசிக் பண்ண போகிறாரு, அதுக்கான ப்ரொமோலாம் வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தகவல் இருக்குது. அதை பற்றின அப்டேட் என்ன சார்? இல்லை, நெல்சன் தானா அப்படின்னு 100% உறுதியாக கிடையாது. வந்து ஒரு காத்து வாக்கில் தான் வந்து
செய்கிறாராம், இயக்குகிறாராம், நடக்குமாம் அப்படின்ற ஒரு தகவல் தான் அது. அதை வந்து ரஜினியும் கமலும் இல்லை கமல் ப்ரொடக்ஷன்லேருந்து சொன்னதான் உண்டு. ஆக்சுவலாக அதை வந்து ரெட் ஜெயின் தான் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. என்னென்னா இந்த படம் முழுக்க முழுக்க மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய படம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. காரணம் என்னென்னா 40 வருடங்களுக்கு பிறகு ரஜினியும் கமலும் சேர்ந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்கும், எவ்வளோ பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். அது எங்கள் 2 பேரும் தான் வந்து சொல்லி வச்சு புரிஞ்சாங்க. நம்ம 2 பேருக்கும் தனித்தனி சம்பளம், இந்த சம்பளத்தை வந்து தனித்தனியாக வாங்கணும். ஒரே பிஸ்கெட்டை 2 பேரும் புட்டு சாப்பிடக்கூடாது, தனித்தனி பிஸ்கெட் சாப்பிடணும் கிளம்புங்கன்னு கமல் சொன்னது தான். அதன் பிறகு அவங்க ரசிகர்கள் எதிரும் புதிரமாக மாறினாங்க. ரஜினி விசஸ் கமல், கமல் விசஸ் ரஜினி மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு பக்குவ நிலைக்கு வந்துட்டாங்க. 2 பேருக்கு 70 வயசுக்கு மேலே கடந்துடுச்சு. ஒவ்வொருத்தருக்கும் என்ன தோணும் வந்து இந்த வயசில் நம்மளை கொண்டாடுறாங்கன்னா நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணா என்னன்னு, அப்படி சேர்ந்து பண்ணுற படம் தான் அது மிகப்பெரிய படமாக இந்திய சினிமாவில் மிக உச்சபட்ச படமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.